ஒரு நடுத்தர குடும்பத்தின் ஆகப்பெரிய கனவு மழையிலும் வெயிலிலும் கஷ்டப்படாமல் செல்ல ஒரு சொந்த கார் அல்லது ஒரு பைக் வாங்குவதுதான். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக விலை உயர்வால் இந்த கனவு சற்று தள்ளி போய்கொண்டே இருந்தது. இப்போது அந்த கனவுகளுக்கு மீண்டும் உயிர் கிடைத்து உள்ளது. ஜிஎஸ்டி வரி பல மேஜிக் செய்து உள்ளது. மத்திய அரசு ஒரு முக்கியமான முடிவை எடுத்தது. கார்கள் மற்றும் பைக்குகள் மீது விதிக்கப்படும் ஜிஎஸ்டி வரியை 28% 18% குறைத்தது. எளிமையாக சொன்னால் விலை ரூபாய் 100 என்றால் முன்பு ரூபாய் 28 வரியாக கட்ட வேண்டும். இப்போது ரூபாய் 18 கட்டினால் போதும். இந்த 10% குறைப்பு சாதாரண மக்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைந்தது. இந்தியாவின் மிக குறைந்த விலை கார்களான மாருதி ஆல்டோ, எஸ்பிரேசோ விற்பனை கடந்த சில மாதங்களாக குறைந்து கொண்டே வந்தது. எல்லாரும் பெரிய எஸ்யூவி கார்களை தேடி போனார்கள். ஆனால் வரி குறைந்தவுடன் என்ன நடந்தது தெரியுமா? நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் இந்த 2 கார்களின் விற்பனை மட்டும் 55% அதிகரித்தது. குறிப்பாக டிசம்பர் மாதத்தில் வழக்கமாக விற்பனை குறைவாக இருக்கும் நேரத்தில் இந்த கார்களின் விற்பனை 2 மடங்காக உயர்ந்தது. பைக் விலையில் ரூபாய் 6000 தள்ளுபடி. கார்கள் மட்டுமல்ல, சாமானிய மக்களின் வாகனமான பைக்குகளுக்கும் மவுசு கூடி உள்ளது. இந்தியாவின் விலை குறைந்த பைக்கான ஹீரோ HF டீலக்ஸ் விலை வரி குறைப்பால் சுமார் 6000 வரை குறைந்தது. தற்போது இதன் ஆரம்ப விலை சுமார் 56,000 உள்ளது. இதனால் நவம்பர் மாதத்தில் மட்டும் இதன் விற்பனை 50% எகிரியது. அதேபோல் புகழ்பெற்ற ஸ்பிளெண்டர் பைக் விற்பனையும் 20% அதிகரித்தது. கிராமங்களில் களை கட்டிய வியாபாரம். ஏன் திடீரென இவ்வளவு விற்பனை? அதற்கு 3 முக்கியமான காரணங்கள் உள்ளன. ஃபர்ஸ்ட் ஒன், ஜிஎஸ்டி வரி குறைப்பு. விலை குறைந்ததால் மக்கள் வாங்க முன் வந்தனர். செகண்ட் ஒன், நல்ல விளைச்சல். இந்த ஆண்டு விவசாயம் செழிப்பாக இருந்ததால் கிராமப்புற மக்களிடம் பணப்புழக்கம் அதிகமாக இருந்தது. தேர்ட் ஒன், திருமண சீசன். நவம்பர் டிசம்பர் மாதங்களில் திருமணங்கள் அதிகம் நடந்ததால் பலரும் சீதனமாகவோ அல்லது சொந்த தேவைகளுக்காகவோ பைக்குகளை வாங்கினார்கள். SIAM இந்திய ஆட்டோமொபைல் உற்பத்தியாளர்கள் சங்கம் தகவல்படி 110 சிசிக்கு குறைவான பைக்குகளின் விற்பனை ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை 4% சரிந்திருந்தது. ஆனால் வரி குறைப்பிற்கு பிறகு நவம்பரில் மட்டும் இது 19% வளர்ச்சி கண்டு சுமார் 5.5 லட்சம் பைக்குகள் விற்பனையாகியுள்ளன. விலை உயர்ந்த ஆடம்பர கார்களுக்கு மத்தியில் சாமானிய மக்கள் பயன்படுத்தும் ஆல்டோ போன்ற கார்களும் குறைந்த சிசி பைக்குகளும் மீண்டும் சந்தையில் முதலிடத்தை பிடிக்க தொடங்கியுள்ளன. அரசின் வரி குறைப்பும் கிராமப்புற வளர்ச்சியும் இதற்கு முக்கிய காரணங்களாகும்.